இப்போ நீங்க பார்க்க போற நாடகத்தோட பேரு சலீம் அனார்கலி. மோட்டு அக்பரா நடிக்கிறார், பத்துலு அனார்கலியா நடிக்கிறார், கசிட்டா ராம் சலீமா நடிக்கிறாரு, அப்புறம் டாக்டர் ஜட்கா சிப்பாயா நடிக்கிறாரு. நீ என்னப்பா நடிக்கிறா? அதுல இன்ஸ்பெக்டரா தான் நடிக்கிறியா? நான் சிம்மாசனத்துக்கு பின்னால ஒளிஞ்சு நிப்பேன். யாராவது தப்பா டைலாக்க சொன்னாங்கன்னா இல்ல மறந்துட்டாங்கன்னா நான் இருந்த இடத்துல இருந்து டைலாக் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இதுதான் டைலாக் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ஜஹம்பனார் பாஷா அக்பர் வாழ்க வாழ்க. ஒரு மோசமான செய்தி மகாராஜா. மோசமான செய்தியா? டீ கடை மண்டைய கடையை மூடிட்டு போயிட்டானா? பேசக்கூடாது, டீ கடைக்காரன் இல்ல. ஐயோ, அந்த சிப்பாய் கிட்ட என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்னு கேளு. அரே மண்டையா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் சொல். மகாராஜா, என் ஆருயிர் நண்பா, என் உடன்பரவா சகோதரா, நம்ம சலீம் ஒரு வேலைக்காரிய கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கா. பாவி, மகாராஜாவை நண்பன் சகோதரன் எல்லாம் கூப்பிட கூடாதுரா. வெறும் மகாராஜா தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா? அதோட வேலைக்காரின்னு சொல்லாத, வெறும் அனார்கலின்னு சொல்லு. அனார்கலின்னு மட்டும் சொல்லு, புரிஞ்சுதா? வெறும் மகாராஜா, வெறும் சலீம் வெறும் அனார்கலிய கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கா. என்ன? வெறும் சலீமா? அப்படின்னா வெறும் அனார்கலிய சபைக்கு கொண்டு வாருங்கள். இருக்காரு. சபைக்கு வந்து விட்டால் மகாராஜா. ஏ கஜகஜா, உன்னோட வருங்கால மாமனார் முன்னாடி இப்படி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? அட மாமனார் இல்லப்பா, அது வெறும் மகாராஜான்னு சொல்லணும், புரிஞ்சுதா? ஓகே, அப்ப மாமனார் கிடையாதாமா? வெறும் மகாராஜா மட்டும் முன்னாடி இப்படி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடக்கூடாது. சலீம், நீ இந்த அனார்கலிய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு சூடா சமோசா வாங்கி தரணும். ஆஹா, சூப்பர். எனது மாமனார் டேக்கப் ஆகி விட்டார். மகாராஜா கல்யாணம் நம்ம போவாதீங்க. நீங்க நாடகம் நடிக்க கொஞ்சம் கூட லாய்க்கல. என்ன பைத்தியக்காரனாக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு சும்மா விட போறதுக்கு இல்ல. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏறாது. எப்படி சொன்னா மண்டையில ஏறாது. அடிக்கிறீங்க சமோசா அடிச்சா பசியாக தீரும்ல. இது நல்லதா இருக்கு. ஏய், நாம இந்த நாடகத்தை நிச்சயமா நடத்தியே ஆகணும், மிஸ் பண்ண கூடாது. நாம இந்த நாடகத்தை நடத்தினா தான் பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும். கஜகஜா, தலலா சுத்துறா சாமி. இதுக்கு மேல சாத்தியமா என்னால முடியாது. பேசாம நீங்க வேற ஏதாவது உருப்படியான சலீமா தேடுங்க, ஆளை விடுங்க. இன்னொரு சலீமா? ஆஹா, எனக்கு பசியில மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? பத்துலு, நீ ஏதாவது சொல்லு. ஐடியா டாக்டர் ஜட்கா சார், நீங்க ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை அப்படியே சலீமா மாத்தி நாம யூஸ் பண்ணிக்கலாம். அட பத்துலு, என் சகோதரா, என் ஆருயிர் நண்பா, என் ரோபோட் வசனம் கூட நல்லா பேசும். ஸ்கிரிப்ட் அதுக்கு ஃபீட் பண்ணா போதும். இதோ கொண்டு வரேன். மோட்டு, டயலாக் பேப்பரை இதுக்கு ஃபீட் பண்ணு. இத பாரு, நம்ம ராஜவம்சத்துல யாரும் வேலைக்காரிய கல்யாணம் பண்ணதே இல்ல. அதனால என்னால ஏத்துக்க முடியாது. நான் அனார்கலிய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னோட முடிவை மாத்திக்கவே மாட்டேன். ஆமா மகாராஜா, நான் சலீமை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன். நான் மேடையில ஆடி பாடுறதுதான். அதனால என்ன? எப்பா, நிறுத்து. ஸ்கிரிப்ட்ல இருக்கிற எல்லா டைலாக்கையும் இந்த ரோபோ நடிச்சு காட்டுதுப்பா. மோட்டு, மிச்சம் இருக்கிற ஸ்கிரிப்டையும் இதுக்கு நீ கொண்டு வந்து ஃபீட் பண்ணிடு. நான் உடனே முழு ஸ்கிரிப்டையும் இதுல ஃபீட் பண்ணிடுறேன். இதோ பார் ரோபோட், நீ சலீம், அவ அனார்கலி. நீ இப்ப வெறும் சலீமோட டயலாக்க மட்டும் தான் சொல்ல போற. நீ அனார்கலிய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த உலகத்துக்கிட்ட இருந்து அவளை காப்பாத்து நண்பா. அடே நண்பா, நான் தான் சலீம். இந்த உலகத்துல இருந்து அனார்கலிய காப்பாத்தியே ஆகணும். அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கணும். நான் தான் சலீம்.
நான் அனார்கலியை கல்யாணம் பண்ணியே தீரணும். இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் தான் சலீம். கல்யாணமா? அதுவும் இந்த ரோபோட்டையா? நடக்காது, காப்பாத்துங்க. சிங்கம் சார் காப்பாத்துங்க, உங்களால மட்டும்தான் முடியும். கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கடத்திக்கிட்டு போறான் இந்த ரோபோட்டை, என்ன கடத்திக்கிட்டு போறான், காப்பாத்துங்க. Why fear when சிங்கம் is here? ஏய் ரோபோ, பத்துலுவ விட்டுடு. சட்டத்து மேல ஆணையா சொல்றேன். இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், உடனே என்ன திரும்புற? ஏய், நிறுத்து. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே அடிப்ப? ஒன்ன இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. இது வரைக்கும் என்ன யாரும் அடிச்சதே இல்ல. ஆஹா. சிங்கம் சார் எங்களை காப்பாத்துங்க. Why fear when சிங்கம் is here? சிங்கம் சார் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, அந்த பைக் தானா வருது. அனார்கலியை நான் காப்பாத்தியே ஆகணும். அவளை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அனார்கலியை காப்பாத்தணும். அப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணங்கிற பேர்ல என் வாழ்க்கைய வீணடிக்க போறாங்க, என்ன காப்பாத்துங்க. மோட்டோ, இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு மோட்டோ. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. சீக்கிரம் சொல்லு. ஐடியா? சலீம், என்ன காப்பாத்து. நெருப்பு, நெருப்பு, என்ன காப்பாத்து. அனார்கலியை காப்பாத்தணும். ஆஹா, ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நாம வீட்டுக்கு போலாம். என்னோட டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு. சோ நாளை காலையில 9 மணிக்கு உங்களை மீட் பண்றேன். அதுக்குள்ள ஏதாவது ஆச்சுன்னா. ஏன் சார் இப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க? வழக்கமா ஒரு டயலாக் சொல்லுவீங்களா? அதையே சொல்லுங்க. Why fear when சிங்கம் is here ன்னு சொல்லுங்க. சாரி, மறந்து போயிட்டேன். ஆன்சர் ரோபோ. பாரத தாய் மீது ஆணை, இந்த இந்திய நாட்டின் மீது ஆணை. நீ கைய தூக்கல. ஆள விடுங்க சாமி. அனார்கலியை காப்பாத்தணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ சக்கரமா வந்தாலும் சரி, சதுரமா வந்தாலும் சரி, அனார்கலியை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிங்கம் சார், சிங்கம் சார். ஏங்கப்பா, என்ன காரியம் பண்ணிட்ட? சிங்கம் சார் காப்பாத்துங்க. இந்த ரோபோட்டோட பெரிய இம்சையா இருக்கு. சிங்கம் சார் வேகமா போக கூடாது. சீக்கிரமா பத்து ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஆஹா, பின்னாடியே தொடுது. என்ன இது திடீர்னு சாண பிடிக்கிற மாதிரி சத்தம் வருது? இதுக்கெல்லாம் எரியுது. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய் மோட்டோ, நில்லு. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன காப்பாத்து மோட்டோ. பின்னாடி அவசரப்படுறது நான் தான்டா. உனக்கு என்ன தெரியும்? என்ன காப்பாத்துங்க. பத்துலும் உயிர் காப்பாத்தோட நிரூபிச்சுட்டேன். அனார்கலி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ஆபத்துல இருந்து நான் காப்பாத்துறேன். பத்துலும் வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. அடே மோட்டோ, நீ எதுக்கு என் முதுகு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்கதான் ஏகப்பட்ட இடம் காலியா இருக்குல்ல. ஓ சாரி, நான் அதை மறந்தே போயிட்டேன். முதல்ல நான் இந்த அனார்கலி வேஷத்தை கலைச்சு ஆகணும். இந்த வேஷம் தான் எனக்கு பெரிய வில்லனா மாறி இந்த ரோபோ என்ன கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமா இந்த வேஷத்தை கலைக்கணும். பாய் பாய், குட் பை. அந்த ரோபோட் மனசு மாதிரி நம்மள விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பாய் ரோபோட், பாய் பாய். பாய் பாய் அக்பர். பாய் பாய். பத்துலு. பாய் பாய் அக்பர். பாய் பாய். அனார்கலி ட்ரெஸ்ல இருந்து நீ வெளியே வந்துட்ட பத்துலு. அவன் என்ன கண்டுபிடிக்காத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல மோட்டோ. அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவன் என்ன சாதாரணமா விட்டுட மாட்டான் மோட்டோ. அனார்கலி எங்க போனா? அனார்கலி டிஸ்கோக்கு போயிருக்கா. அனார்கலி எங்க போனா? அனார்கலிய காப்பாத்தணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை மோட்டோ. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கள் மோட்டோ. நான் என்ன பண்றது?
வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா, இவன் தான் ரோபோவாச்சே. இவனுக்கு கல்யாணத்தை பத்தியும் மத்த விஷயத்தை பத்தியும் எப்படி தெரியும்? அடே சலீம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவுல இருக்கல. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம்னா என்னது? எனக்கு தெரியாது. கல்யாணம் எப்படி பண்ணணும்? அதுவும் தெரியாது. கல்யாணம்னா என்ன தெரியுமா? தெரியாது. கல்யாணம் யாருக்கு பண்ணுவாங்க? தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தெரியாது. 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 தெரியாதுன்னா நீ என்ன இருக்க வீணா போட வேண்டு. ஜெய் ஹோ! அட, நீங்க ரெண்டு பேரும் இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? வாங்க வாங்க வாங்க. மண்டையா ஏன்டா எழுப்புனாத? அட, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்ப அவனுக்கு எல்லாம் தெரியும். கல்யாணம்னா என்ன, ஏன் பண்ணிக்கிறாங்க எல்லாம் தெரியலன்னா சலீமோட ரோல் அவனால சரியா பண்ண முடியாது இல்லையா? நான் ஏதாவது தப்பான காரியத்தை பண்ணிட்டேன்னா நீங்க ரெண்டு பேரும் ஏன்பா இவ்வளவு கோபமா பாக்குறீங்க? கல்யாணம்னா என்னன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். கல்யாணத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும். எப்பா மோட்டு, எப்பா என் வீடு நண்பா. கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.